Hi friends, ரைஸ் குக்கரில் ரைஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. குக்கர் மாதிரி கேஸ்கட்டு விசில் எல்லாம் தேடாமல் இதை நம்ம ரைஸை வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா 45 நிமிஷத்தில் அதுவே ரைஸ் ரெடி ஆகி தானே வார்ம் மோடுக்கு வந்துடும். குக்கரை விட இதில் நம்ம தேக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸி. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரைஸ் குக்கரோடய இப்போ இந்த பாத்திரம் வந்துடும். இதில் 1 கப்பு அரிசிக்கு நம்ம 3 கப்பு தண்ணி விடணும். அது குக்கரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ நான் 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கறனால 6 கப்பு தண்ணி விட்டேன். அவங்க ரைஸ் குக்கரோடயே ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தில் தான் இப்போ நான் ரைஸ் வைக்க போகிறேன். நம்ம வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1க்கு 3 கப்பு தண்ணியை விட்டு அதை உள்ளே வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த நாப் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா ரவுண்டாக, அதுதான் நம்ம விசில் கேஸ்கெட்டு ரெண்டுமே அதுதான். ஸோ அதனால் அதை டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டதும் இந்த மாதிரி குக் மோடு வந்துடும். இதுலேருந்து கரெக்டாக 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு. நமக்கு உதிரா வேணும்னா கொஞ்சம் 2.25 கப்பு அந்த மாதிரி தண்ணியோட இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம திறந்து எடுக்கும்போது மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். தண்ணியெல்லாம் இதில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே வெளியில் எல்லா பக்கமும் வெறும் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அதை 1-2 ட்ராப்லெட்ஸ் இருந்ததுன்னா அது மட்டும் வழிஞ்சிடும். அவ்வளோதான், அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.